ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி பொறுத்தளவுக்கும் பாசிட்டிவ் ஓப்பன் தான் நடந்திருக்கு. நல்லாவும் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு டெய்லியும் சில அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ டெலகிராமில் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளால் வீடியோ கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு மார்க்கெட் அப்டேட் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே கூட உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெலகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு யூடியூப்க்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஏரியா அப்படின்னா டெலகிராம் தான். அடுத்தா வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியனும் கேட்கலாம். எங்கே அப்படின்னா இங்கே கிடையாது. ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விதிமுறைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நான் ஒவ்வொரு செயலும் வந்துட்டு பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சில பர்சனலாக ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேசலாம். அதே போல் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் விட மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஆளாக நான் கிடையாது. ஆனால் சில காரணங்களால் ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒர்க் இருக்கும்போது வந்துட்டு என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியாது. அந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற சில முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று, கோல்டு மேலே கண்டிப்பாக ஒரு கவனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிஎஸ்யூ பேங்க்ஸ், குறிப்பாக பிஎஸ்யூ செக்டர், அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ் மேலே பயங்கரமான கண் வச்சுக்கோங்க. அகைன் வந்துட்டு ஃபார்மா செக்டர். இப்போதைக்கு இது 3 தான் வந்துட்டு இந்த ஒரு ஆஃப் இயர்ஸ்க்கு, அதாவது இந்த 2024 ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து நம்ம கையெழுக்க போகிறது இந்த 3 விதமான பங்குகள் மட்டும்தான். அதுலேயும் நம்ம கோல்டில் முக்கியமாக சொல்கிறது கோல்டு பீஸ் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு பீஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். நான் இவ்வளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு இந்த வருஷம் வந்துட்டு மார்க்கெட் எந்த மாதிரி வேணால் மாறலாம். ஏன்னா வரப்போகிற நிறையா இம்பார்ட்டண்டான ஒரு சில நிகழ்வுகள் காரணமாக தான் வந்துட்டு நிஃப்டி அப்படிங்கிறதும் சரி, நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் சரி ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகும். அந்த சமயத்தில் உங்களுக்கு சரியான ஒரு துணையாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். அதனால் தாராளமாக அதில் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல. அடுத்ததாக வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்னால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர சில பேங்க்கில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், யூகோ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, நேற்று கூட நம்ம பார்த்துருந்தோம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்துட்டு நல்ல ஒரு லுக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததாக வந்துட்டு ப்ரைவேட் பேங்க்கில் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்ப நல்ல சுச்சுவேஷனில் இருக்குது. ஃபெடரல் பேங்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே போல் கர்நாடகா பேங்க்கையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேங்க் செக்டராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் வந்துட்டு ஃபார்மாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், மார்க்சன்ஸ், இந்த மாதிரி சில ஃபார்மா கம்பெனிஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு டைம் பீரியடில் கொடுக்குற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஐடி இந்த மாதிரி செக்டர்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு நிற்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஐடியோட ரிசல்ட் வரப்போகிற தருணங்கள். நேற்று கூட நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டிசிஎஸோட ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் பேக்வேர்டில் போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபார்வர்டில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபர்தர் டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்லாம் வந்துட்டு நான் இப்போ சொன்னேன்ல, இந்த செக்டர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக டிசிஎஸ் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அவங்களோட Q3 ரிசல்ட் ப்ரிவ்யூ வந்துட்டு எலனா கேபிட்டல்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன சில இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மேபி ஒரு 5.2% வந்துட்டு டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது இயர் ஆன் இயரில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்பெனி சைடு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,451 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க எலனா கேபிட்டல் வந்துட்டு இல்லை, அவ்வளோ போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு தான். நெட் ப்ராஃபிட் மேக்ஸிமம் ஒரு 0.6% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ப்ரீவியஸாக சொன்ன, அதாவது போன Q2 ரிசல்ட்டில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல 10,883 கோடி அப்படிங்கிறது, அதை விட கொஞ்சம் 5.2% அதிகமாக வருமே தவிர இவங்க சொன்ன 11,451 கோடி வர வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி இவங்க ரிசல்ட் வந்து டிக்ளைன் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் கீழே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இப்போவே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 200 EMAக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அகைன் வந்துட்டு இங்கே 200 EMA டவுன் ட்ரெண்ட் கிராஸ் ஓவர் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும் இந்த ஸ்டாக்கை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு ரிசல்ட் வர்ற வரைக்குமே டிசிஎஸ், மஹேந்திரா, HCL, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்துட்டு நீங்கள் பொசிஷன் எடுக்கிறத கொஞ்சம் ட்ராப் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ரிசல்ட் எப்படி இருக்குது, ஐடி வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கே திரும்பினாலும் நியூஸ் பார்க்க முடியுது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு டிப் கிடச்சா நம்ம அங்கே பொசிஷன் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஜியோ ஃபினான்ஷியல் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு.
ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸாக அக்டோபர் 19 அப்போவே தெரியும் நம்ம பிளாக் ராக்கும் ஜியோ ஃபினான்ஷியலும் வந்துட்டு ஒரு ஜாயின் வெஞ்சரில் இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது அப்ளைவும் வந்துட்டு அக்டோபரில் பண்ணாங்க. அதோட ப்ராசஸ் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறதா வந்துட்டு செபியே கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து இந்த நியூஸ் ரொம்பவும் பரவலாக பரவிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு ஜியோ ஃபினான்ஷியலில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரொம்ப நாளாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி மட்டுமே கொஞ்சம் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 215 டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அங்கேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிற ஸ்டாக் தான். கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பொசிஷன் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் லைசன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க செபியில். எப்போ வேணால் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கலாம். அந்த லைசன்ஸ் கிடைச்சா ஜியோ ஃபினான்ஷியலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக ஒரு நியூ பிஸ்னஸ்க்குள்ளே போனாங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியலுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சமயம் கூட கன்சிடர் பண்ணுறதுக்கு சரியான சமயமாக தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெட்ரோநெட் எல்என்ஜிலேருந்து முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் லிக்யூட் நேச்சுரல் கேஸ் பையர்ஸ். இவங்க வந்துட்டு குவார்டர்லேருந்து தான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்களோட கான்ட்ராக்டை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரினியூவல் பண்ண போகிறதா வந்துட்டு தகவல் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத குவார்டர் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு 2028 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 மெட்ரிக் டன் ஆஃப் எல்என்ஜி கேஸஸ் வந்துட்டு இவங்களோட ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட கான்ட்ராக்ட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2028 வரைக்கும். ஸோ இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. அதை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போதைக்கு வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஸ்டாக்லேயும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அடுத்ததாக நேஷனல் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கம்பெனி சைட்லேருந்து முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 கோடி மதிப்பிலான MOU வந்துட்டு குஜராத் பவர் கார்பரேஷன் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இவங்க ஒரு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்துட்டு எடுக்க போகிறதா எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு இவங்க வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்லாவே பர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். இங்கிருந்து வந்துட்டு ஒரு கிராஸ் ஓவர் கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த கிராஸ் ஓவருக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்டாக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் இடையில ஒரு டிப் வந்துச்சு. இருந்தாலும் ஸ்டாக் வந்துட்டு கோல்டன் கிராஸ் ஓவர் டவுன் ட்ரெண்ட் ஆகாமல் அகைன் வந்துட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ரொம்ப நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அகைன் ஒரு பொசிஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி ஈவினிங். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான நியூஸஸாக இருக்குது. நிஃப்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் மொமெண்ட்டில் இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்துட்டு பேஸாக வச்சுட்டு இந்த ட்ரெண்ட் லைன் மூலமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மொமெண்ட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் சைன் வேவ்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு நிலையே கிடைக்காது. என்னடா இப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஃபீலாக இருக்கும். நம்ம சொன்ன சில பங்குகளை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ ப்ரிடிக்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேட் கம்மியாக இருக்கும். மொமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ உங்களோட பணம் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நாளைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் உங்களோட பணம் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறது வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த வருஷம் வந்துட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.